நீ திங்கிறவன் இல்லைன்னா கொல்றவனுக்கு அங்கே என்ன வேலை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீதியில் யாருமே அந்த கடையில் போய் கறி வாங்க போல அடுத்த வாரம் கொல்லுவானா என்ன? ஐயோ, போன வாரமே ஒரு கடாயை வெட்டி போட்டு எல்லாம் நட்டமாக போச்சு, கொண்டு போய் கடைசியில் வேற எங்கேயோ தான் கொண்டு போய் கொடுத்தேன், இந்த வாரம் கடாயை வெட்டுறதான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. 2-3 வாரம் யாருமே போக விட்டோம்னா கடையை மாற்றி போயிடுவானா இல்லையா? அப்போ யாரை நினச்சி கொள்றான்? நம்மளை நினச்சி தான் கொள்றான். அப்போ உங்களை நினைச்சு கத்தி கழுத்தில் வைக்கும்போது யாருக்கு பாவம் வரும்? நமக்கு தான் வரும். அவனுக்கும் வரும், நமக்கும் வரும். மறந்துடாதீங்க. அதனால கொல்வதும் பாவம், தின்பதும். ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறதே முடியல நம்மனால. எந்த பிறவியிலையோ யாருக்கோ செஞ்ச தீமை தான் இன்னைக்கு துன்பமாக வந்து நிற்கிது. அந்த துன்பத்தை அனுபவிக்க தொலைக்க வழி தெரியாமல் தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இங்கே தேடுறோம், அதை தின எதை தின்னா பித்தம் தெளின்னு ஓடுறோம். இப்போ வேற ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு இருந்தோம்னா அப்புறம் இந்த திங்கருக்கு என்னைக்கு பிறவி போய் தீர்றதுன்னு தெரியலையே. இதுதாங்க வழி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம். ஒரு பக்கம் ஜாமியும் கும்பிட்டுக்கிறோம், பிரதோஷத்துக்கு போகிறது, சஷ்டிக்கு போகிறது, கிருத்திக்கு போகிறது, எல்லாம் போக வேண்டியது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் மறக்காமல் சாப்பிட வேண்டியது சாப்பிட்றது. இன்னைக்கெல்லாம் அது கூட காணாமல் போச்சுங்க. எல்லா நாளும் சாப்பிட்றது. ஒரு காலத்தில் பயந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் எல்லா நாளும் சாப்பிட்றது. மாதமும் போயிருச்சு, நாளும் போச்சு. புரட்டாசி என்ன, மார்கழி என்ன, அதெல்லாம் தூக்கி போடு. வீட்டில் சாப்பிட்றது இல்லை, என் வீட்டுக்காரம்மா செய்யாது, அதனால் கடையில் போய் சாப்பிட்டுக்க. இந்த கொடுமையை போய் என்னத்தை சொல்றது? இதெல்லாம் பாவம்தான் என்று தெரியாமலே செய்வது. சில பேர் தெரிஞ்சே செய்கிறான். ஆனால் பாவம் என்பதில் மாற்று கருத்தில். நீங்கள் ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுட்டு முருகான்னு போய் சஷ்டிக்கு விரதம் இருந்துபட்டு இந்த பக்கம் சிக்கனை சாப்பிட்டு உட்காந்துன்னா என்னாச்சு? ஓட்டப்பானையை தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி தான்.